இந்தியால இருக்கிற டேம்ல எங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம தண்ணிய திறந்து விட்டுட்டாங்க. அதனால எங்க ஊர்ல பயங்கரமா ஃப்ளட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இந்தியா மேல ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்காங்க. அதே நேரத்துல அவங்களோட மினிஸ்டர் வந்து சும்மா வாய வச்சுட்டு இல்லாம என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 130 அணு ஆயுதங்கள் வந்து இந்தியாவ நோக்கி தான் இருக்குது. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்லாம் வாய விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு பேசுறப்போ, நான் வந்து பாதிக்கப்பட்ட அத்தன பேரோட குடும்பங்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பதிலடி இருக்கிறதிலே ஒரு பயங்கரமான பதிலடி காத்துட்டு இருக்குது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. சோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல லாஸ்ட் 24 ஹவர்ஸ் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்லப் போறேன். பட் அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி as I always say இந்த மாதிரி வேர்ல்ட் ஃபுல்லா நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பனா தான் யூடியூபோட அல்கோரிதம் வந்து உங்ககிட்ட கரெக்ட்டா இந்த கண்டென்ட்ட அடுத்து நான் போஸ்ட் பண்றப்ப வந்து சேர்க்கும். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்ன நடந்திருக்குன்னு. ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி and hello my dear MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். 1960ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல சைன் பண்ணப்பட்ட இந்த ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இந்த நதியில வந்து கை வைக்க மாட்டோம். பாகிஸ்தானுக்கு ஓடுற நதி பாகிஸ்தானுக்கு போகும். இந்தியாக்குள்ள வந்து வர்ற நதிகள்ல வந்து இந்தியா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம கை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பேசிக்கான அக்ரிமெண்ட் தான். அது மட்டும் இல்லாம இந்தியால இருந்து தண்ணி பாகிஸ்தானுக்குள்ள போறதுனால அந்த சைடு வந்து எப்போ வெள்ளம் வரும், எப்போ வந்து வறட்சி வரும் அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் இங்க இருக்கிற டேமை பார்த்தா தான் தெரியும். நம்ம திறந்து விட்டாதான் அங்க தண்ணி போகும். அண்ட் எப்போ திறந்து விடுவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. கரெக்ட்டா? சோ இந்த அக்ரிமெண்ட் படியே என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானி அபிஷியல்ஸ் வந்து இந்தியால இருக்கிற டேமோட டேட்டாவை வந்து அடிக்கடி வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவுல. பட் ரீசெண்டா நடந்த பஹல்காம்ல நடந்த தாக்குதல்னால இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வாட்டர் ட்ரீட்டியை நாங்க சஸ்பெண்ட் பண்றோம். 1960ல இருந்து இப்போ வரைக்கும் இருந்த இந்த வாட்டர் ட்ரீட்டியை வந்து மோர் தென் 60 இயர்ஸ் கரெக்ட்டா அதை வந்து நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ட்டாங்க. சஸ்பெண்ட் அப்படின்னா வந்து கேன்சல் பண்றோம், இனிமே அதை மதிக்கவே மாட்டோம் அப்படி கிடையாது. இப்போ நாங்க அதை மதிக்கல, இப்போ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் நம்ம அதை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல இருந்து தண்ணியை எப்போ திறந்து விட போறோம்னு பாகிஸ்தானுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து சொல்லிட்டாங்க, நாங்க இனிமே இந்த அக்ரிமெண்ட்டை மதிக்க மாட்டோம். 60 வருஷமா இருந்த ஒரு பிரச்சனை, நீங்க கண்டினியூஸா எங்க ஊர்ல தாக்குதல் நடத்திட்டே இருக்கீங்க, நடக்கிற தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கீங்க, அதனால இந்த அக்ரிமெண்ட்டை நாங்க ஒத்துக்க மாட்டோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 90% ஆஃப் த இரிகேஷன், ஓகேவா, 90% தண்ணி சேமிப்பு திட்டம் வந்து நம்ம ஊர்ல இருந்து போற தண்ணியை வச்சு தான் பாகிஸ்தான் ஃபுல்லாவே வந்து மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் இரிகேஷன் நடந்துட்டு இருக்குது, அதை வச்சு தான் அக்ரிகல்ச்சர் விவசாயம் நடந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த தண்ணியை சுத்தி தான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஓகேவா, எப்பவுமே நமக்கு தெரியும் நாகரீகங்கள் சிவிலைசேஷன்ஸ் வந்து தண்ணி நதிக்கரையில தான் இருக்கும். அது எல்லாமே பாகிஸ்தான்ல இந்த இந்தியால இருந்து போற தண்ணியை நம்பி தான் இருக்குது. இந்தியா என்ன சொல்லிட்டாங்க, இனிமே இந்த அக்ரிமெண்ட்டை நாங்க மதிக்க மாட்டோம். காரணம், நீங்க பின்னாடியில இருந்துகிட்டு இந்தியா மேல நிறைய தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் இன்டர்நேஷனல் எல்லா கண்ட்ரீஸ் கிட்டயும் இந்தியா சொல்லியிருக்கிறது. இவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, எங்க கிட்ட சாட்சிகள் இருக்குங்கிறத. இப்போ இந்தியா சைடு என்ன நடந்திருக்கு, ஏன்னா இந்தியா வந்து இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, இந்தியா சைடுல இருந்து எதுவும் சொல்லல. பாகிஸ்தான் சைடு என்ன சொல்றாங்கன்னா, எஸ்டர்டே முசாஃபராபாத் அப்படிங்கிற ஒரு பகுதியா இருக்கட்டும், கொஹாலாவா இருக்கட்டும், தால்கோட் அப்படிங்கிற பகுதியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்குது. இந்த பகுதிகள் எல்லாம் வந்து அன்அனௌன்ஸ்டா சொல்லாம கொள்ளாம திடீர்னு தண்ணி அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு ஆத்துல. அதனால ஃப்ளட் ஆயிடுச்சு. யாருக்கும் உயிர் சேதம் இல்ல, யாருக்கும் எதுவும் பெரிய வீடுகள் இடிஞ்சது அந்த மாதிரி ஃப்ளட் கிடையாது. நார்மலா வர்ற தண்ணியை விட அதிகமான தண்ணி வந்திருக்குது. இதுக்கு நியாயமா இந்தியா எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், ஆனா சொல்லல. அதனால இந்த ஏரியால எட்ஜ்ல எல்லாம் வந்து திடீர்னு தண்ணி அதிகமா வந்ததுனால ஃப்ளட் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. திஸ் லுக்ஸ் மோர் லைக், இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்தியா வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்லாம் நினைக்கல. ஆனா இந்த அக்ரிமெண்ட்டை நாங்க உண்மையிலே இனிமே மதிக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு ஒரு ட்ரையல் காமிச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அங்க ஒரு மீடியம் ஃப்ளட்டிங்கை வந்து இந்தியா உருவாக்கிடுச்சுன்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. இந்தியா நினைச்சிருந்தா அதை பெருசா கூட பண்ணிருக்கலாம், இன்னும் தண்ணியை திறந்து விட்டுருக்கலாம். பட் அதை பண்ணல. இந்தியா வந்து பேசிக்கா சிம்பாலிக்கா என்ன சொல்லியிருக்குன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நம்புறாங்கனால், இனிமே இந்த உண்மையிலே இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்க மதிக்க மாட்டோம், நாங்க இதை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்ங்கறத வந்து இந்தியா ஆக்ஷனாவும் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி இப்போதைக்கு எதிர்பார்க்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஃபைன், பாகிஸ்தானோட மினிஸ்டர், ஃபெடரல் மினிஸ்டர் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஹனீஃப் அப்பாசிங்கிறவர் இன்னைக்கு தேவையில்லாம மறுபடியும் வார்த்தையை விட்டுருக்காரு. இதுதான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்குது. அணு ஆயுதத்தை பத்தி யாராவது பேசினாங்களா இந்தியா சைடுல இருந்து? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அணு ஆயுதம் என்ன பண்ணுங்கிறத நம்ம ஹிரோஷிமாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டு அணு ஆயுதங்கள் என்ன பண்ணுங்கிறத ஹிரோஷிமா நாகசாக்கியை நம்ம 1940ஸ்ல பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 80 இயர்ஸ் தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு அணு ஆயுதங்கள் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கும், ஒரு இனமே அழிஞ்சு போகிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆயுதங்கள், அதை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது உலகத்துலன்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரி கையில இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு மிரட்டுறதோ சூ காமிக்கிறதோ பண்ணாம அமைதியா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யா வந்து அதை ஓப்பனா உக்ரைன் கிட்ட நாங்க போட்டுருவோம் அப்பெல்லாம் பண்ணல. ஆனா இங்க என்ன நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஹனீஃப் அப்பாசிங்கிறவர் ஓப்பனா புட்டின் கூட நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுவாரு. ஹனீஃப் அப்பாசிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், 130 அணு ஆயுதங்கள் இருக்குதுன்னு தேவையில்லாம வார்த்தையை விடுறாரு. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லையா, நம்ம கிட்டயும் இருக்குது. அப்ப நம்ம எல்லாம் என்ன வானத்தை பார்த்தா வச்சிருக்கோம்? பட் இந்த மாதிரி வார்த்தைகளை விடுறது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. பிகாஸ் இங்க இருந்து பதிலுக்கு இப்படி மினிஸ்டர்ஸ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா, இது இப்படியே பேசிட்டே போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு முடிவுக்கு வரணும்ல. இப்படி என்கிட்ட இது இருக்குதுன்னு இது ரொம்ப
தப்பான ஒரு கண்டிப்பா கண்டனத்துக்குரிய ஒரு வார்த்தை ஃப்ரம் பாகிஸ்தானி மினிஸ்டர் ஹனீஃப் அப்பாசி. பட் எனிவே மூவிங் ஆன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது இந்தியால? இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அத்தனை குடும்பங்களுக்கும் நியாயம் கிடைக்கும். தி கான்ஸ்பிரேட்டர்ஸ் அண்ட் பிரிப்பரேட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவனும் சரி, இதுக்கு பின்னாடி மொத்தமா பிளான் போட்டு கொடுத்திருப்பான்ல அவனும் சரி, அத்தனை பேருக்கும் இருக்கிறதுலே பயங்கரமான ரெஸ்பான்ஸ், ஓகேவா, இருக்கிறதுலே பயங்கரமான பதிலடி கொடுக்கப்படும்ங்கறத நான் எல்லா இந்திய மக்களுக்கும் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காங்க. which means India is planning something. பிரைம் மினிஸ்டர் வந்து இத இன்னைக்கு ஓபனா பப்ளிக்காவே சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பதிலடி இத பண்ண அத்தனை பேருக்கும், பிளான் பண்ணவங்களுக்கும் அண்ட் அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த அத்தனை பேருக்கும், which is going back. நாங்க இதுல யார் யார் முதல்ல இருந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுப்போம்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்டாண்டா இருக்குது. அண்ட் பார்டர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து துப்பாக்கி சூடு ரெண்டு சைடும் ரொம்ப சின்ன லெவல்ல நடந்திருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, போரோ ஒன்னும் பெரிய விஷயமோ கிடையாது. பட் துப்பாக்கி சூடுகள் மாத்தி மாத்தி நடந்திருக்குது. அது எல்லாமே இனிஷியேட் பண்ணது பாகிஸ்தான் சைடுங்கிறது தான் வந்து இந்தியன் ஆர்மி வந்து நம்ம கிட்ட சொல்றதா இருக்குது. தேவையில்லாம அவங்க இதை ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுல யாருமே இறந்து போகல, எதுவுமே நடக்கல. பட் பார்டர்ல ரெண்டு சைடுமே வந்து துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்குது. அவங்க கொடுத்திருக்காங்க, நாங்க அதுக்கு பதிலடி கொடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி சைடுல இருந்து சொல்றாங்க. ஓகே ஃபைன். இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ஏதோ பெருசா நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் வந்து இந்தியாவும் பிரைம் மினிஸ்டரும் பேசியிருக்காங்க. இந்த சைடு வந்து நாங்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ அவங்களும் ஆன்டிசிபேட் பண்றது என்னன்னா இந்தியா ஏதோ பண்ண போகுதுங்கிறது. இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல இதுக்கு என்ன சீன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒபினியன்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அமெரிக்கால இருந்தே வருவோம். கஷ் பட்டேல் அவர் தான் வந்து அமெரிக்கன் FBI யோட ஹெட்டா இருக்காரு. அவர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு காலையில பேசியிருக்காரு, ட்வீட் பண்ணியிருக்காரு. இதுல என்ன சொல்றாங்க, கடைசி வரைக்கும் நாங்க இந்தியா கூட நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா இந்தியாவுக்கு தான் இந்த இஷ்யூல சப்போர்ட் அப்படிங்கறத வந்து அமெரிக்காவோட FBI சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனாலும் FBI ஹெட் வந்து இதுல முழுக்க முழுக்க நாங்க இந்தியாவுக்கு சப்போர்ட்னு சொல்லி இண்டோ பாக் இஷ்யூல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சுமூகமா தீர்விடுங்க அப்படிலாம் பேசாம இந்தியாவுக்கு நாங்க ஃபுல்லா சப்போர்ட் இருப்போம் ஓப்பன் ஸ்டாண்ட ஒரு அமெரிக்கன் FBI ஹெட் வந்து எடுத்திருக்காரு. ரெண்டாவது சைனாவோட ஸ்டாண்ட் என்ன? சைனா வந்து ஜெனரலா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வரப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா பாகிஸ்தானை இந்த பாஸ்ட் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த தடவை சைனாவும் அமைதி காக்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஓன் பிரச்சனை இருக்குது. ரொம்ப சிம்பிளா இதை யோசிச்சு பார்ப்போம். அமெரிக்காங்கிற உலகத்தோட மிகப்பெரிய வர்த்தக பிளேஸ் வந்து சைனாவுக்கு கட் ஆயிடுச்சு. சைனாவோட வளர்ச்சியே அமெரிக்கால இருக்கிற பிசினஸ் நம்பி தான் இருந்துச்சு. இப்போ சைனாங்கிற இந்த மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இல்லங்கிறப்போ சைனா வந்து உலகத்துல இருக்கிற இது எல்லா கண்ட்ரீஸ் மேலயும் டிபெண்டன்ட்டா இருக்குது. அதுவும் உலகத்திலேயே மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரியா இருக்கக்கூடிய இந்தியா மேல மிகப்பெரிய டிபெண்டன்ஸ். அவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஓவர் நைட்ல மூட முடியுமா? ஒன்றும் கிடையாது. மிகப்பெரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் எல்லாத்துக்கும் அவர் பாட்டுக்கு 200% 300% டாக்ஸ் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குட்ஸ் எல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவா எங்க விக்கிறதுன்னு யோசிக்கிறப்போ இந்தியா இஸ் a huge மார்க்கெட். உலகத்திலே அதிகமான மக்கள் 140 கோடி பேர் இங்க தான் இருக்காங்க. இது ஒரு பெரிய மார்க்கெட். இங்க எதை கொண்டு வந்தாலும் விற்க முடியும்ங்கிறது சைனாவுக்கும் தெரியும். சைனா வாண்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட். சோ இந்த சிச்சுவேஷன்ல சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆல்ரெடி பகை. இப்போ சைனா வந்து அதுக்கு அடுத்து வேர்ல்டு லெவல்ல மூணாவது பெரிய கண்ட்ரி இது. இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் நீங்க யோசிச்சீங்கன்னா இந்தியா தான். சோ அப்படி இருக்கிறப்போ சைனா வந்து அமெரிக்கா கூட இந்தியா கூட ஒரே நேரத்துல சண்டை போட மாட்டாங்க. சைனாவுக்கு நம்ம நெய்பர்ஸ் வேற. அண்ட் அப்படி சண்டை போடுறது சைனாவுக்கு நல்லது இல்லை. ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் டீம் அப் ஆயிடும். சோ சைனா வந்து இந்த இடத்துல அமைதியா தான் இருக்காங்க. அந்த தாக்குதல் நடந்தவனே அது தப்புன்னு சொன்னதை தாண்டி அவங்க அதுக்கப்புறம் பெருசா ரியாக்ட் பண்ணல. ஓகே அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்க, சைனா அமைதியா இருக்காங்க. பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க? பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த நடந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. தேவையில்லாம இந்தியா வந்து எங்க மேல சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து ஒரு நியூட்ரலான இன்வெஸ்டிகேஷனுக்கு ஓபனா இருக்கும். அதாவது மூணாவது ஆள் வாங்க. நாங்க வேணாம்ப்பா, நீங்களும் வேணாம்ப்பா, இந்தியா வேணாம், பாகிஸ்தானும் வேணாம். வெளியில இருந்து மூணாவது ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுங்க. அவங்க சொல்லட்டும் நாங்க ஏதாவது பண்ணிருக்கோமா இல்லையா, இது சும்மா எங்க மேல பழியா போடுறாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. அட் த சேம் டைம் இவர் பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல இன்னொரு ஒரு விஷயம் நடந்திருக்குது. பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூவர் கேக்குறாங்க, எங்க நீங்க உங்க மேல ஏன் எல்லாரும் இப்படி சொல்றாங்க? ஏன்னா பாஸ்ட்ல நீங்க நிறைய நேரம் வந்து இந்த மாதிரி நிறைய அமைப்புகளுக்கு, இந்த தீவிரவாத அமைப்புகளுக்குலாம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்கிறது உங்களுக்கு ஒரு லாங் ரெக்கார்ட் ஹிஸ்டரி இருக்குது. அதனால தானே உங்க மேல எல்லாரும் பழி சொல்றாங்க அப்படின்னதுக்கு இது வரைக்கும் பாகிஸ்தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க எப்போங்க சப்போர்ட் பண்ணோம், எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நான் அப்படியே உங்ககிட்ட வாசிக்கிறேன். We have been doing this dirty work for the United States for about 3 decades. நாங்க அமெரிக்காக்காக இந்த மாதிரி நிறைய அமைப்புகளை நாங்க வந்து 3 டிகேடா 30 வருஷமா வளர்த்து விட்டுருக்கோம். உங்களுக்கே தெரியும் இது நாங்க அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல யூகேவுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நாங்க இதை பண்ணியிருக்கோம். அண்ட் அதெல்லாம் தான் இப்போ எங்க மேல இதெல்லாம் பண்ண சொல்லுது. நாங்க இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தோம்னா எங்க நாடு வந்து இன்னும் பெட்டரா இருந்திருக்குங்கிறத அங்க பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே பப்ளிக்கா இதை பேசியிருக்காரு. ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. which is crazy. அவரே என்ன சொல்றாருன்னா டர்ட்டி ஓகே ஒரு கேவலமான விஷயம் தான், நாங்க பாஸ்ட்ல பண்ணியிருக்கோம், அது எங்களை தான் அதிகமா பேக் ஃபயர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே இதை பேசியிருக்காரு. which is crazy. அண்ட் இதெல்லாம் தான் முக்கியமா நடந்தது. பட் ஒரு விஷயம் இப்போ இன்டர்நெட்ல அதிகமா பரவிட்டு இருக்குது. ஒரு முக்கியமான பர்சன் ஜெனரல் அசிம் முனிர் அப்படிங்கிறவர், இவர் பாகிஸ்தானோட ஆர்மி ஹெட். இவர் பேசின ஒரு பர்டிகுலர் வார்த்தை, ஒரு ஸ்பீச் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு. அது வந்து இந்த தாக்குதலை தூண்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்நெட்ல தியரிஸ் ஃப்ளோட்
ஆகுறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப கேவலமா, ரொம்ப அசிங்கமா நம்ம வந்து மதத்த வச்சு வந்து அவரு பிரிச்சு பேசியிருந்தாரு. ஓகேவா? இது ரொம்ப கேவலமான, ஈனத்தனமான ஒரு செயல். அத வந்து அவர் பாகிஸ்தான்ல இருந்துகிட்டு இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பேசுறாரு. மதமா இங்க பிரிஞ்சிருக்கும். நீங்க எப்பவுமே வந்து பாகிஸ்தான் பக்கம் தான் நிக்கணும்னு ஒரு ஈனத்தனமான, ஒரு கேவலமான செயல அவரு பேசியிருக்காரு. இந்தியால இருக்கிற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸ்பெர்ட்ஸ் இந்த இன்டர்வியூ டிவி டிபேட்ஸ்லலாம் உட்காருவாங்கல்ல, அவரு பேசினதுனால இது இருக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, காஷ்மீர் வந்து என்னைக்குமே பாகிஸ்தானோடது தான். அதுக்கு நீங்கலாம் ஹெல்ப் பண்ணணும். அது வந்து எங்களோட ஜுகுலர் வெயின் அப்டின்லாம் சொல்றாரு. சோ ஒரு முக்கியமான ஒரு வெயின் நம்ம பாடியில இருக்கிறது. அந்த அளவுக்கு எங்களுக்கு முக்கியமான விஷயம் இப்படிலாம் பேசியிருக்காரு. அண்ட் அத பேசினது அதோட நிறுத்தியிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே தப்பு. அதுக்கப்புறம் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, மத வைஸா வந்து நீங்க இந்தியால ஒண்ணா இருக்கக்கூடாது, பிரியணும் அப்படின்னு ஒரு கேவலமான, ஈத்தரமான பிரிவினை பேச்ச வந்து பேசியிருக்காரு. இத யாரு பேசினாலும் தப்பு. அது பக்கத்து நாட்டுல இருந்து ஒருத்தன் பேசுறது தப்பு. எந்த நாட்டுல உட்கார்ந்து எவன் பேசினாலும் ரொம்ப பெரிய தப்பு. அத அவர் பேசியிருக்காரு. இதுவே வந்து இதுக்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல பேசுறாங்க. நான் இப்ப மறுபடியும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினப்பவும் சொன்னேன். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா ஒண்ணு. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து இந்த மதங்கள்லாம் அடுத்து. எல்லாருமே இன்னைக்கு முதல்ல வந்து நிக்கிறது இந்தியன்ங்கிற ஒரு ஐடென்டிட்டில. அந்த ஒரு ஐடென்டிட்டிய நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா மனசுல, ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னால், அது இருக்கிற வரைக்கும் நம்மள யாருனாலயும் பிரிக்க முடியாது. எவன் எங்க இருந்து பேசினாலும் சரி, காஷ்மீர் டூ கன்னியாகுமரி ஆல் இந்தியன்ஸ் ஆர் ஒன் அப்படிங்கிறத உரக்க சொல்லுவோம், ஞாபகம் வச்சுப்போம். யாரையும் நம்மள பிரிக்க விட மாட்டோம். லவ் யூ ஆல். டேக் கேர். ஐ வில் see you tomorrow. Bye. Cheers MGs.